நாகரிகமும் தொழில்நுட்பமும் அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்தாலும் நம் முன்னோர்கள் கடைபிடித்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் வழிபாட்டு முறைகளையும் எவ்வித மாற்றமும் இன்றி தொடர்ந்து பல தலைமுறைகளாக பின்பற்றும் கிராமங்கள் தமிழ்நாட்டில் இன்னும் உள்ளன. அந்த வகையில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வீரசூடாமணிப்பட்டி கிராமத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் கல்லுப்படைப்பு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழா வழக்கமான கோவில் விழாக்களைப் போல் அல்லாமல் தனித்துவமான பண்பாட்டு அடையாளமாகவும் சமூக நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாகவும் திகழ்கிறது. கல்லுப்படைப்பு திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று வழிபாடு நடத்துவது இதன் தனி சிறப்பாகும். நடப்பாண்டுக்கான கல்லுப்படைப்பு திருவிழாவை ஐந்துமுழிசாமி மற்றும் அழகியம்மன் கோவிலில் வீரசூடாமணிப்பட்டி, கருங்காலக்குடி, சுந்தராஜபுரம் உள்ளிட்ட 5 ஊர்களை சேர்ந்த பொதுமக்கள் இணைந்து மிக சிறப்பாக நடத்தினர். விவசாயம் செழிக்க வேண்டி நடத்தப்பட்ட இந்த திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளும் 600க்கும் மேற்பட்ட சேவல்களும் பெரிய கண்மாய் கரையில் பலியிடப்பட்டன. பின்னர் தோலுடன் தீயிலிடப்பட்ட இறைச்சி சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டன. அதில் மசாலா பொருட்கள் எதையும் சேர்க்காமல் வேப்பிலை, உப்பு மற்றும் கண்மாய் தண்ணீர் மட்டும் சேர்க்கப்பட்டு பாரம்பரிய முறைப்படி வரிசையாக வைக்கப்பட்டிருந்த மண் பானைகளில் சமைக்கப்பட்டன. இந்த வழிபாட்டில் பெண்கள் பங்கேற்பதில்லை என்பதால் சமையல் பணிகளை ஆண்களே மேற்கொண்டனர். சிறப்பு வழிபாடு நிறைவடைந்ததும் ஐந்துமுழிசாமிக்கு படைக்கப்பட்ட இறைச்சி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்களுக்கும் திருவிழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சமூக நல்லிணக்கத்தை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக கல்லுப்படைப்பு திருவிழாவில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் மரபுப்படி கோவிலுக்கு அருகே உள்ள குன்றில் சர்க்கரை வைத்து வழிபாடு செய்து அதை இந்து பக்தர்களுக்கு வழங்கினர். முன்னோர்கள் வகுத்தளித்த பாரம்பரியத்தை பழமை மாறாமல் பின்பற்றுவதன் மூலம் விவசாயம் செழிப்பதுடன் கிராம மக்களிடையே ஒற்றுமை தழைக்கிறது என்பது இப்பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேலூரிலிருந்து செய்தியாளர் பாண்டியன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.